ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. திங்களன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டம் தொடங்கியது. மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் டிரம்பின் தலையீடு, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருந்தன. இதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கின. தொடர்ந்து இரண்டாம் நாளான செவ்வாய்க்கிழமையும் இரு அவைகளிலும் தொடக்கம் முதல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். सदन में इस तरह का परिस्थिति, इस तरह का व्यवहार ये गणतंत्र के अच्छी स्वास्थ्य के लिए ठीक नहीं है. आप गणतंत्र को स्वस्थ रखिए, गणतंत्र में आपको सम्मिलित होइए. माननीय ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவை குறித்து பின்னர் விவாதம் நடத்தப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா உறுதியளித்த பின்பும் உடனடியாக விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி கோஷம் எழுப்பின. இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர் அமளியை தொடர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திங்கட்கிழமையன்று காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு மீண்டும் முதலமைச்சர் கார் மூலம் 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு திரும்பினார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 5,74,614 மனுக்கள் வரப்பெற்ற நிலையில் அதில் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன என்பது போன்ற விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் பெறப்படும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எந்தவித தொய்வுமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று பேசியது பாஜகவை குறிப்பிட்டு அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கூட்டணி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் சேர தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று கூறினார். திமுகவை வீழ்த்துவது விஜயின் நோக்கமாக இருப்பதாகவும், எனவே இது விஜய்க்கும் பொருந்தும் என்றும் பதிலளித்துள்ளார். அதே நேரம் தாவேகவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ளதாகவும், சரியான நேரத்தில் தெளிவான முடிவு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் தவறாக பரப்புரை மேற்கொண்டு வருவதாகவும், அவர்களை குறிப்பிட்டே தான் பேசியதாகவும் விளக்கமளித்துள்ளார். மேலும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரவுள்ள பிரதமர் மோடியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு அது குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவலர்கள் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா, சிவகாசி வழக்கறிஞர் மாரிஸ்குமார் உள்ளிட்டோர் அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் நிலைய விசாரணையின் போது 29 வயதிலேயே அஜித்குமார் உயிரிழந்ததால் கூடுதல் இழப்பீடு வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக இதற்கு முன்னதாக கூடுதல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் அஜித்குமார் குடும்பத்திற்கு வழங்க உத்தரவிட்டனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய நவீன், பிரவீன், அருண், சதீஷ் ஆகியோருக்கு சாட்சிய பாதுகாப்பு சட்டப்படி உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை 7 நாட்களுக்குள் விசாரித்து முடிவை அறிவிக்கவும் ஆணையிட்டனர். நாட்டிலேயே தனிநபர் ஆண்டு வருமானத்தில் தமிழ்நாடு 2வது இடம் வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் பீகார் எம்பிக்கள் இருவர் நாட்டின் தனிநபர் வருமான விவரங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார்.
அதில் தனிநபர் நிகர தேசிய வருமானம் 1,14,710 ரூபாயாக உள்ளது எனவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தனிநபர் நிகர தேசிய வருமானம் சுமார் 72,000 ரூபாயாக இருந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் தனிநபர் ஆண்டு வருமானம் அதிகமுள்ள மாநிலமாக கர்நாடகா உள்ளது. கர்நாடகாவில் 2024-25 ஆண்டு கணக்கின்படி தனிநபர் வருமானம் 2,04,605 ரூபாயாக உள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழ்நாட்டின் தனிநபர் ஆண்டு வருமானம் 1,96,309 ரூபாயாக உள்ளது. இதன் மூலம் தேசிய சராசரியை விட தமிழகத்தின் தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ளதும் தெரியவந்துள்ளது. இப்பட்டியலில் ஹரியானா 3வது இடமும், தெலங்கானா 4வது இடமும், மகாராஷ்டிரா 5வது இடமும் வகிக்கின்றன.